ஹாய், வணக்கம். வெல்கம் டு மெட்ராஸ் மன்னார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம்போட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு வந்து கதையின் நாயகனாக நடிச்சிருக்கிற கணத்தை காணோம் என்ற படத்தை பற்றி தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். கணத்தை காணோம் படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சங்கையா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாவின் கருணை மனோன்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருந்தாரு. ரொம்ப ஒரு இப்போ முரட்டுத்தனமாக பேசப்பட்ட படம் அது. ஆக்சுவலாக கான்செப்டுக்காக பேசப்பட்ட படம் அது. அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் பை இன்னும் ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் வந்து 2024 அவர் இறந்து போயிட்டார். அவர் டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை வச்சு இந்த படம் முடிக்கப்பட்டது. அதுதான் இந்த கணத்தை காணும் படம். படம் வந்து என்ன ஆகுதுன்னா, டு ஸ்டார்ட் வித் யோகி பாபு வந்து ஒரு கோயில் பூசாரியாக இருக்கார் அந்த கிராமத்தில். ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பயங்கரமான தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது. இவர் வந்து கோயில் பூசாரியாக இருக்கிறாரு. ஸோ லவ்லி சந்திரசேகரை வந்து ஒரு பட்சமாக லவ் பண்ணுறாரு. ஸோ அதை பொண்ணு கேட்க போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் கிராமத்துக்கு அமிச்சா என் பொண்ணு கஷ்டப்படணும், தண்ணி எடுத்து கஷ்டப்படணும், தண்ணிக்கு முதல்ல செட் பண்ணுங்க, அப்புறமா வந்து கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த ஊரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரியவரை வச்சு அதை தண்ணி செக் பண்ணுறதுக்காக வந்து செக் பண்ணுறாங்க. அவங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபுவோட வீட்டில் தான் வந்து தண்ணியை வந்து ஊறுதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ யோகி பாபு கிட்ட பேசி அந்த கிணத்தை வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் வந்து கதை. அது பெருசாக சொன்னால் ஒரு 2 மணி நேர கதை கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன படமாக தான் இது எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து ஓவரால் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட கொஞ்சம் பெட்டர். அவ்வளோதான் சொல்லாமே தவிர மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை. கான்செப்ட் வந்து ஒரு புதுமையாக ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி வந்ததுன்னா என்ன ஆகும் நடக்கிறது தான் கதை. அதே மாதிரி இந்த சைடில் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமகிருஷ்ணன் ஆகட்டும், ரேசல் ரெபாக்கா ஆகட்டும், ஜார்ஜ் மார்டின் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்து அவங்க கொடுத்த பாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யோகி பாபா அவர் கொடுத்த பாத்திரத்தை வந்து நல்லபடியாக செய்தார். கே பிரசன்னா வந்து படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர். மியூசிக் வந்து பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பட் இருந்தாலுமே அவர் கொடுத்துற அளவுக்கு அவர் திறம்பட செஞ்சு. தியாகராஜன் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கார். அவர் பங்குக்கு நல்லாவே பண்ணியிருக்கார். அதே மாதிரி ராமர் அவர் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கார். அவர் நல்லா கன்சன்ட் ஓகே ஒரு அளவுக்கு சொல்ற மாதிரி. PL சுவேதார் என்றவர் தான் வந்து ஆர்ட் டைரக்ஷனை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது யோகி பாபு வீடாகட்டும், அவர் தாத்தா இருக்கிற வீடாகட்டும், அந்த கிணறு வெட்டுற இடமாகட்டும், அதெல்லாமே வந்து ஒரு ஆர்ட் டைரக்ஷன் வைஸ் அந்த பார்ட் நல்லாவே இருக்கு. சுரேஷ் சங்கையாவோட ஃபர்ஸ்ட் படமான ஒரு கடாவின் கருணை மனுவை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து ஒன்றுமே வந்து ஜனங்களுக்கு கொடுக்கல அதுதான் என் கருத்து. மற்றபடி வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், அதாவது ரொம்ப போர் அடிக்காது. இன்னாலுமே யோகி பாபு தான் அந்த படத்தை சுமக்கிறாரு. அவரோட நார்மலாக அவர் பண்ணுறது தான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. மற்றபடி இது வந்து பார்க்காதது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு படத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மன்னார்.